நடாசா ஸ்டோன்கோவிச் செய்த வேலையால் உண்மையாகி போன ஹர்திக் பாண்டியா நடாசா விவாகரத்து விஷயம். கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவின் மனைவி நடாசா ஸ்டோன்கோவிச் தனது உடைமைகள் அனைத்தும் மூட்டை கட்டிக்கொண்டு சர்பியா புறப்பட்டு செல்வது போன்ற புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாக திரைத்துறையினர் மற்றும் விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக கிரிக்கெட் வீரர்கள் பலரும் விவாகரத்து செய்து வருவது முதலில் ரசிகர்களிடையே ஷாக்கான விஷயமாக இருந்து வந்த நிலையில் தற்போது சகஜமாகிவிட்டது. இந்நிலையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடாசா ஸ்டோன்கோவிச் இருவரும் விவாகரத்து பெறப்போவதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அதனை மறுத்து நடாசா மறுப்பு தெரிவித்து அது போன்ற சம்பவம் நடைபெறாது என்றும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது நடாசா செய்த வேலையை பார்த்தால் விவாகரத்து செய்பவர்களின் வரிசையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடாசா ஸ்டோன்கோவிச் இணைவார்கள் என்ற செய்தி தெளிவாக கூறப்படுகிறது. கிரிக்கெட் நாயகன் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடாசா ஸ்டோன்கோவிச் இருவருக்கும் இடையே கடந்த 2010 ஆண்டு மே 31 திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து மீண்டும் பிப்ரவரி 2023 ஆண்டு இரண்டாவது முறையாகவும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் கடந்த மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற்ற IPL 2024 தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தலைமையின் கீழ் அணிகள் களம் கண்டன. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியானது விளையாடிய 14 போட்டிகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்று 10 தோல்வியை சந்தித்தது. பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து ஆட்டத்தை விட்டு வெளியேறியது. இதன் காரணமாகவும் இருவரிடையே இருந்த பர்சனல் காரணங்களுக்காகவும் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடாசா ஸ்டோன்கோவிச் இருவரது உறவில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றன. அதோடு இருவரும் விவாகரத்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த செய்தி வெளியான போது கூட இது தொடர்பாக இருவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றே சொல்லப்படுகின்றன. இது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் ஹர்திக் பாண்டியாவுடன் இருக்கும் புகைப்படங்களை எல்லாம் நடாசா நீக்கினார். இந்த நீக்கல் காரணமாக இருவருக்கும் இடையிலான பிரிவை ரசிகர்கள் உறுதி செய்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இந்தியா T20 உலக கோப்பை டிராபியை தன் வசமாக்கின. இதில் இந்திய அணியின் வெற்றிக்கு ஹர்திக் பாண்டியா முக்கிய பங்காற்றினார் என்பது கூடுதல் தகவல். கடைசி ஓவரை சிறப்பாக வீசியதோடு டேவிட் மில்லரின் விக்கெட்டையும் கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பு மும்பையில் நடைபெற்ற முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமண கொண்டாட்டத்தில் கிரிக்கெட் பிரபலங்கள் பலரும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மனைவி, குழந்தைகளுடன் கலந்து கொண்டிருந்த போது ஹர்திக் பாண்டியா மட்டும் தனியாக கலந்து கொண்டார். இதுவும் பேசு பொருளானது. இந்த நிலையில் நடாசா சமீபத்தில் சூட்கேஸ் புகைப்படம் ஒன்றை இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவிட்டுள்ளார். அதில் அந்த ஆண்டின் அந்த நேரம் என்று பதிவிட்டதோடு விமானம் மற்றும் வீட்டின் எமோஜியும் கூட சேர்த்து பதிவிட்டுள்ளார். இதனையெல்லாம் தெரிவித்துள்ளார் என்றால் நடாசா ஸ்டோன்கோவிச் தனது சொந்த நாடான சர்பியாவுக்கு திரும்ப செல்ல இருப்பதாக கூறப்படுகின்றன. இருவரும் இடையே பிரச்சனை இல்லை என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த பதிவு உண்மையிலேயே ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் அதிகரித்துள்ளது என்று கூற வேண்டும். நடாசா உண்மையில் ஹர்திக் பாண்டியாவையும் அவரது வீட்டையும் விட்டு வெளியேறுகிறாரா என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. எது எப்படியோ விரைவில் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என ரசிகர்கள் வேதனையுடன் கலந்த பதிவை பதிவிட்டு வருகின்றனர்.